ஷேய் விஸ்டோ பிரமா இன்று சட்டப்பேரவையில் அரக்கன் அரக்கி பூதம் பூதத்தி இந்த 2 ஜோடியை உள்ளே உட்கார வச்சுட்டார், பதவி கொடுத்துட்டார். அப்போ தமிழ்நாடுக்குள்ளே கணக்கை முடித்த உடனே டெல்லி தீ மாதிரி பிடிக்கும். அங்கே ராஜ்யசபையில் அங்கே கணக்கு பிரதமர் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி நிதியமைச்சர் ஆளுநர் எல்லாமே பூரா நொட்டுக்கு உட்காந்துருக்கானா. இப்போ சட்டப்பேரவையில் பூரா நடத்துவான். டெல்லியிலும் தமிழ்நாடு நடத்திக்கிட்டு இருக்கானா. இப்போ ஒன்றுக்கு அரசியல்வாதியை இந்த முடிக்கான கம்பி இம்பியை வச்சுக்கிட்டு குண்டிலையும் புடுக்கலையும் குத்த ஆரம்பிப்பான். இப்போ அந்த மாதிரி விட போகிறார். மூளையை திருப்பிட்டார், அவ்வளோதான். இவங்க 2 ஜோடி உட்காந்து ரத்தத்தை குடிச்சிருவான். அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக இருக்கிற வார்டு வரை கிடக்கிறவன பிளட்டை இப்போ இன்றைக்கி பூரா குடிச்சிருவாங்க. குடித்தவொடனே பொம்மை மாதிரி போவான். அப்போ மூளையை திருப்புதார். ரத்தம் இருந்தால் தானே ரத்தம் இருந்தால் தான் மூளை வேலை செய்யும். அப்போ ரத்தம் பூரா உறிஞ்சாச்சுன்னா டாக்டர்லேருந்து எல்லா குய்மனையும் மானிட பேப்பரை ஒத்த ரத்தம் கூட இராது. இப்போ 2 ஜோடியும் குடிச்சிருவாங்க, குடித்து கழிச்சிருவாங்க. இப்போ பொம்மை மாதிரி இருப்பான் அரசியல்வாதி. பல லட்சம் கோடி 10,000 கோடி 2 மில்லு தொழிற்சாலை கம்பெனி பேட்டி ஈட்டி போட்ட முறை சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருப்பான். அப்போ கணக்கு என்ன விடுவார் கடவுள், அப்படியே கம்பி எடுத்து குத்த விடுவார். குண்டியில் புடுக்கில் குத்த விடுவார். குத்துறா தின்னு கழிக்கான் குடிக்கான். என்ன அர்த்தம்? அகம்பாத சேட்டை பண்ணி அநியாய சேட்டை பண்ணி உயிர் பலிகளை தின்னு கழிக்கான். அந்த இடத்துல மானிட பேரவையை குத்த விடணும். குண்டியில் தின்னுட்டு கழிச்சிட்டு கொண்டாடணும் போகிறான்ல, ஆணும் பெண்ணும் மாற்றி மாற்றி குத்த விடுதார். இப்போ மூளை திருப்புவார். பிளட்டை பூரா அரக்கன் அரக்கி பூதம் பூதத்தி குடிச்சிடும். மானிட பேரவை வார்டு வரை கிடக்கிறேன் சிறு உள்ளியாக இருந்தாலும் குடிச்சிருவாங்க. குடிச்சிட்றா அப்படின்ட்டார். ரத்தத்தை பூரா குடிச்சிட்றா. இப்போ இவனுங்களை மூளை திருப்பணும். அந்த கணக்கில் விடுதார் ஐயா கடவுள். மூளை திருப்பினோடனே ஒவ்வொருத்தரும் இந்த கம்பி வச்சுருப்பான், கத்தி வச்சுருப்பான், எல்லாம் என்ன ஜாமான் இருக்கோ குண்டியில் குத்த புடுக்கில் குத்த வீட்டுக்குள்ளே நடக்கும். அவன் ஆதார கார்டு உள்ளவன் வீட்டுக்குள்ளே நடக்கும். அரசியல்வாதி வீட்டிலே நடக்கும். அரசியல்வாதியை குத்துறதுக்கு வெளியே நிற்பான். குண்டியில் குத்த புடுக்கில் குத்துறதுக்கு ரெடியாக நிற்பான். மனித பெப்போ அப்படி திருப்பி விடுதார். மூளை திருப்பி கடவுளால் தான் முடியும். உன்ட்ட என்னடா இருக்குது? இந்த பேப்பர் வச்சு அழிக்க, பேப்பர் வச்சு விடுத, பேப்பர் வச்சு நான் வீட்டுக்கு ஆதார கார்டு பூரா நான் 2,000 ரூபா கொடுக்கேன், 5,000 ரூபா கொடுக்கேன், உனக்கு பட்டுமத்தில் படுத்துட்டு நீயாட்டு வேலை பாருங்கிற அகம்பாத சேட்டை பண்ணி தான் தமிழ்நாடு. டெல்லியில் பூரா இப்போ அவனும் அச்சடித்து அந்த பேப்பரை பூரா ஓட்டு ஜனநாயக புளுத்தி வாங்குறதுக்கு அவன் அந்த பேப்பரை விட்டு அவன் அங்கே சோழி முடிக்கான். எல்லாம் இந்த கூத்தடிக்கான். அப்போ இவன் இந்த அரக்கன் அரக்கி பூதம் பூதத்தை குடிச்சிட்டார். ரத்தத்தை மானிட பிறவி கடவுளால் விட்ட படைச்சார். கடவுள் படைச்சார் மானிட பேலை. அப்போ அந்த பிளட்டை குடிக்கணும். அப்போ இவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டார். எல்லா இடத்துலையும் குடிச்சிடுவான். மானிட பிறவி குடித்தோடனே சோளக்காட்டு பொம்மை மாதிரி வருவான். அப்போ மூளை திருப்ப விடுவார். கடவுள் தான்டா, கடவுள்ரா. ஒன்றுக்கு குண்டியில் குத்த புடுக்கில் குத்த அந்த மாதிரி இப்போ இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறும். பார் முக்கால் சத்தியம் தொலைஞ்சியடா. இல்லை சென்னை மெட்ராஸில் இன்னைக்கிலேருந்து அடியை கேளு. அங்கே என்ன நடக்குன்னு பார், என்ன நடக்குன்னு பாருடா. 3 கணக்கில் ஆட்சி ஆண்டு நாசம் பண்ணி 3வது கணக்கில் உட்காந்துருக்கான் இந்த கண்டார வலிமை. இப்போ இவனை வச்சு ஆட்டத்தை ரெக்கையை ஒடிச்சு விட்ருவார். ரெக்கையை ஒடிச்சு டெல்லி வரைக்கும் ரெக்கையை ஒடிச்சிடுவார். புரிஞ்சுக்கோங்கடா மொட்டா குதிமனடா. முக்கால் சஜ்ஜா அரசியல்வாதி மொட்டா குதிமன. இப்போ அரசியல்வாதி அமைச்சராக இருக்கிறவன் குண்டியில் குத்துவான், புடுக்கில் குத்துவான். அந்த மாதிரி இப்போ திருப்பி விடுவார். இப்போ பார் என்ன நடக்குன்னு மட்டும் பார். முக்கால் சத்தியம். இது நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறும். முக்கால் சத்தியம்.